நம்ம இன்றைக்கி ஜித்தாவில் இருக்க ஒரு தமிழ் மார்க்கெட்டில் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி ஒரு குயிக் ஷாப்பிங் தான் அது. பரவாயில்லைங்க, இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கிட்ஸுக்குன்னு ஒரு தனி மினி ட்ராலியே இருக்குது இங்கே. ஸோ அதனால் என் பொண்ணு கரெக்டாக அதை பிடிச்சிக்கிட்டேன். அதில் அந்த அம்மா தான் இன்றைக்கி ஷாப்பிங்கோட ஃபுல் இதுவு. அவங்களே ட்ராலியை நானே தள்ளிக்கிறேன்ட்டு அவங்க அப்பா கை வச்சா கூட வேணான்ட்டு தள்ளி விட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா இன்றைக்கி அவங்களுக்கு ஃப்ரைடேனா லீவ் தான் இருந்தாலும் இன்றைக்கி அல்லதா சொல்லிவிட்டு ஈது இன்றைக்கி. ஸோ அதனால் லீவ்லாம் கிடையாது அவங்களுக்கு. ஸோ ஷிஃப்ட்டுக்கு போகணும், பிரேக்கும் கிடையாது. இருந்தாலும் என்ன பண்ணுறது சொல்லிட்டு ஆயில் சுத்தமாக வீட்டில் தீர்ந்து போச்சு. அதனால் சரி ஓகே சொல்லிட்டு நாங்கள் வந்திருக்கோம். இன்றைக்கி ஆயிலும் பெரிய அது மட்டும் தான் வாங்கினோம், டிஷ் வாஷர் லிக்விடு. நான் மற்றெல்லாம் சுற்றி பார்க்கலான்ட்டு போனாக்கா இல்லை அவங்களுக்கு டைம் ஆகிடுச்சு, என்னால் முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க சீக்கிரமாக எங்களை இழுத்துட்டு போயிட்டாங்க. மீதியெல்லாம் சுற்றி பார்த்தோன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பில் ஆக போகுதுன்னு எங்கள் ஹஸ்பண்ட் ஓடிட்டாங்க. இந்த ஷாப்பில் என் பொண்ணு பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்துட்டு அங்கே இருக்க ஒரு மேனேஜர் என் பொண்ணை ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோமான்னு கேட்டு அவரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டார். ஆக்சுவலாக இந்த மார்க்கெட் 24 hours ஓப்பனிங்னு இப்போ தான் தெரியும். இது ஹல்ரதா இந்த ஜித்தால அங்கே இருக்குது. அது முடித்ததும் நெக்ஸ்ட்டு வேறு கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கி லீவு இல்லைல்ல. ஸோ இருக்க டைமில் நம்மளால் முடிஞ்சது ஒரு 1/2 hour குயிக்காக எதுனா வாங்க முடியுமோ வாங்க வேண்டியதை மட்டும் வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிவிட்டு அதனால் நெக்ஸ்ட்டு இந்த ஃபைரியல் ஷாப் தான் போனோம். ஏன்னா கட்டிங் போர்டு ஃபுல்லாக உடஞ்சி போயிடுச்சு. உடஞ்சி போனதால் எங்கே இருக்குதுன்னு சரி இந்த வீடு பக்கத்துலேயே இருக்க இந்த ஃபைரியல் ஷாப் தான் வந்தோம். ஃபுல்லாக சுற்றி தேடியாச்சு. நம்ம தேடி வந்ததை தவிர மற்ற எல்லாமே இருக்குது இங்கே. அது எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தா தானே. இதுக்கப்புறம் எனக்கா இங்கே புதுசாக பார்த்ததோ அதிலே பார்த்துட்டே நிற்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது, நம்ம வாங்க வந்தது டைம் இல்லை. இன்னொரு வாட்டி டைம் இருக்கும்போது பொறுமையாக பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம கட்டிங் போர்டை தேட போனால் அங்கே கரெக்டாக உட்டெல்லாம் கொஞ்சம் மாட்டுச்சு. அப்புறம் தான் பார்த்தாக்கா கட்டிங் போர்டு இருந்தது. ஆனால் எல்லாமே பிளாஸ்டிக் அந்த மாதிரியில் இருந்துச்சு. பிளாஸ்டிக்லாம் அந்தளவு இருக்காது. உட்டில் இந்த சின்ன கட்டிங் போர்டு தான் கிடச்சிது. சரி ஓகே வேறு எதனா இருக்கான்னு ட்ரை பண்ணாக்க வேறு எதுவும் கிடையாது. சரி ஓகே அதை மட்டும் அந்த உட்டை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்தேன். நான் பக்கத்தில் இருக்க அதெல்லாம் பார்த்தா அது ஒரு பரண்மனைங்க. அது நம்ம இது மாதிரி வைப்பாங்க, ஸ்டீலில் இருக்கும். நான் இங்கே இந்த இதுவில் பார்த்தேன் நான், குச்சியில் ஸ்டிக்ஸில் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் கண்ணாடியில் கூட கட்டிங் போர்டு இருக்குது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். உங்களுக்கெல்லாம் தெரியுமான்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேமியா பேக்கெட் லொல்லுலெல்லாம் தேடி பார்த்தா கூட கிடைக்கல. சரி எங்கன்னா இருக்கான்ட்டு ட்ரை பண்ணலான்ட்டு அதுக்கு தான் மேலே வந்தோம். மில்க் செக்ஷனுக்கு மேலே போனால் கரெக்டாக அந்த செக்ஷன் போனால் அங்கே ஒரு 4 பேக்கெட் போட்டு 5 ரியால்னு போட்டிருந்தாங்க. வேறு எதுவும் இல்லை. இந்த பெரிய இதில் இருக்குது, பட் ஆனால் அது அந்தளவுக்கு நல்லா இருக்க மாதிரி இல்லை. ஸோ அதனால் சின்ன பேக்கெட்டை வாங்கிக்கிட்டு இங்கேயும் ஷாப்பிங் இதோடு முடிச்சுட்டு போயாச்சு. ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்ரீத் கொண்டாடுற எல்லாருக்கும் ஹாப்பி பக்ரீத். சவுதியில் 1 day பிஃபோரே வந்துடும். நம்ம ஊரில் நாளைக்கு தான் பக்ரீத். ஸோ அதனால் இன்றைக்கி கடைங்க எல்லாம் கொஞ்சம் காலியாகவே இருந்துச்சு. வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வீட்டில் எடுத்து பார்க்கலான்ட்டு பார்த்தா பில்லோட அமௌண்ட்டை பார்க்கும்போது தான் அப்படியே ஷாக் ஆகிடுச்சிங்க. ஏன்னா தமிழ் மார்க்கெட்லேயே 40 ரியால் ப்ளஸ் 90 பைசான்னு வந்துடுச்சு. அது இல்லாமல் இந்த கட்டிங் போர்டு இங்கே வாங்கினது இந்த 5 ரியால் ஷாப்பில் 11 ரியால் கிட்ட வந்துடுச்சு. இங்கே ரெண்டுமே கால்குலேட் பண்ணாலே ஒரு 53 ரியாலுக்கு இன்றைக்கி ஷாப்பிங் ஆகிடுச்சு. வேறு சரி ஓகேன்ட்டு வந்ததெல்லாம் ப்ராடக்ட்லாம் எடுத்து வைக்கலான்ட்டு எடுத்து வச்சேன். இந்த 53 ரியால் நம்ம ஊர் காசுக்கு 1212 ருபீஸ். ஒன்றுமே வாங்கலை, ஒரு 4 ஐட்டம் தான் வாங்கியிருப்போம். இந்த 4 ஐட்டமுக்கு 1200 ரூபானா நம்ப முடியுதா? என்ன பண்ணுறது, நான் யூஸ் பண்ணுறது இந்த கனோலா ஆயில் தான். இந்த ஆயில் நல்லாயிருக்கும். இது ஒலைட்ஸு. இங்கே மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் இதை வாங்குவாங்க. இது கொஞ்சம் நல்ல பிராண்டட் தான் இது. அதனால் சரி ஓகேன்ட்டு இதே தான் வாங்கி யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இதுலேயே ஃபெரி தான் வாங்குறது. இது ஷாப்பிங் முடிச்சோன்னா பசி எடுக்கும்ல, வீட்டில் எதுவுமே செய்யலை. சரி ரம்ஜானுக்கு இங்கே பக்ரீத்துக்கு இங்கே தான் யாரும் எதுவும் நம்மளுக்கு தர மாட்டாங்க, நாம்ளே வாங்கி பிரியாணி சாப்பிட்டுக்கலாம். பிரியாணி வாங்கி நைட் டின்னரையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. இன்றைக்கி பர்ச்சேசிங் முடிஞ்சு